அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மதராஸ் படத்துல சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அந்த செவரை பிடிக்கிறதுக்கு தாண்டா இவ்வளவு போராடிட்டு இருக்கோம்னு. அந்த செவரை நம்மளும் பிடிப்போம். நிறைய நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பேச்சுவார்த்தையில காதுல வரும். ஸோ அதெல்லாம் காதுல எடுத்துக்க வேணாம். நம்ம அவங்களுக்கு அளவுக்கு ஸ்பீடப் ஆகிக்கணும், நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான வேலையை மட்டும் தொடர்ந்து செய்வோம், வெற்றி பெறுவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயபிரகாஷ். நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். சாரோட ஓல்டு வீடியோ யூடியூப் சேனலோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1 year பேக் நான் என்னோட குரூப் 4 சக்சஸ் ஸ்டோரியை பத்தி டீட்டெயிலா பேசியிருப்போம். இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா, நான் லாஸ்டா 2024ல முடிஞ்ச குரூப் 2ல 2 and 2A 2 எக்ஸாமுமே, ரெண்டுக்குமே தனித்தனியா மெயின்ஸ் நடந்தது இல்லையா, ரெண்டுலையுமே கிளியர் பண்ணேன். அதுல நான் 2ல டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் குரூப் 4க்கு பேச வந்தேன். இப்போ குரூப் 2 சக்சஸ் பண்ணதை வச்சு உங்கள்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு போகலாம். டீட்டெயிலா பேச முடியாது, டீட்டெயிலா இன்னொரு நாள் நம்ம ஃபுல்லா பேசலாம். இப்போ ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷம் உங்களோட பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். இந்த குரூப் 2 எப்படி குரூப் 4லயே இருந்துகிட்டு குரூப் 4 சக்சஸே எனக்கு கொஞ்சம் டிலேவா கிடைச்ச சக்சஸ். அந்த சக்சஸ்ல கிடைச்சது நான் விஓஓ ஒர்க் பண்ணேன். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு நான் விஓஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்து. சரி, இந்த 2 வருஷத்துல இந்த விஓஓவே போதுமா அப்படின்றது ஃபியூச்சர்ல யோசிச்சு பார்க்கும்போது இல்ல, கண்டிப்பா நம்ம நினைச்சு வந்தது குரூப் 1 ரேஞ்சு. நம்ம இருக்கிற இடம் நம்ம மேல போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால அடுத்து தொடர்ந்து படிச்சேன். படிக்கும்போது இந்த குரூப் 2ல ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண உடனே நான் ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே நமக்கு 2 and 2A ரெண்டுமே கிளியர் ஆகுமா அப்படிங்கிற டவுட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட் வந்த உடனே 2 and 2A ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம வாங்குற பே ஸ்கேலுக்கும் 2Aயோட பே ஸ்கேலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் 2ல மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லி 2ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன். நான் மெயின்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கட்டாயம் கேட்பாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். என்னோட நோட்ஸ் ஃபுல்லாவே தமிழ். நான் ப்ரிப்பேர் பண்ணது தமிழ்ல, ரிட்டன் மெயின்ஸ் எழுதுனதும் தமிழ்ல, இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறதும் அந்த தமிழை யூஸ் பண்ணி தான், தமிழ் லாங்குவேஜ்ல தான் எழுதி பாஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நிறைய பேர் தமிழ்ல எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி எதுவும் தேவையில்லை, கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். இந்த தடவை நிறைய பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் தமிழ்ல எழுதுனவங்க இந்த தடவை கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் விடாம ட்ரை பண்ணுங்க. மெயின்ஸுக்கு இன்னொன்று என்ன வேணும், 2 2A ரெண்டுக்குமே என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 4க்கு நம்ம வாட்டுன்னு இதுக்கு முன்னாடி படித்தோம். இப்போ கொஸ்டின் அதுவும் டஃப் ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம அதுக்கு கீழே ஒரு ஆஃபீஸர் கேடர் போஸ்ட் வரும்போது நீங்க அதிகபட்சமா படிச்சதை நிறைய எழுதுற மாதிரி இருக்கும், எழுதி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா கூட 2Aவுக்கு ரீசனிங் 50 கொஸ்டின் ஆக்கிட்டாங்க. லாஸ்ட் டைம் 40 இருந்தது, இப்போ 50 ஆக்கிட்டாங்க. அந்த 40ல நான் 36 போடுறதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ஆர்பி அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நான் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 3 மாசம் சாரோட கிளாஸ் ரீசனிங் மேக்ஸுக்காக பார்த்தேன். அப்ப பார்த்தது இன்னை வரைக்குமே நான் எக்ஸாம்ல போய் தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதா, எக்ஸாம் தான் கொஸ்டின் தான் எனக்கு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியே. அப்போ போட்ட பேஸ் எனக்கு இன்ன வரைக்கும் மறக்கல. ஸோ தங்கமுத்து சாரோட அவ்வளோ பேசிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த 40 கொஸ்டின்ல 36 போட்டு முடிச்சேன். ஸோ எனக்கு அதுவும் செக்யூர் ஆச்சு. 2Aலையும் கிளியர் ஆயிடுச்சு. 2Aவில் தமிழ்ல 148 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஒன்ஸ் நான் கவுன்சிலிங் போயிருந்தேன்னா 2Aலையும் நான் போஸ்டிங் எடுத்துருக்கலாம். ஆனா நான் 2ல எடுத்ததுனால எனக்கு 2Aல வேணாம் அப்படிங்கிறத விட்டுட்டேன். 2ல நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இன்னும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன எப்படி படிக்கணும், எந்தெந்த புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா டீட்டெயிலா பேசலாம். சாரோட 1-to-1 செஷன் கூட நம்ம சாரோட அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. அதை அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஒவ்வொரு டீட்டெயிலையும் இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்டா கேளுங்க. 2 மெயின்ஸுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத கமெண்ட்ஸா கேளுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சார் உங்க சார்பா சார் என்கிட்ட 1-to-1 செஷன்ல கேட்டாலும் கேட்பாங்க. அதை நம்ம ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வீடியோவா கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க, எந்த ஹெசிடேஷனும் நடத்துக்காதீங்க. உங்க சுத்தி நடக்கிறத ஒரு சில விஷயங்கள் இப்ப ரீசெண்டா இந்த குரூப் 4 இஷ்யூஸ் எல்லாம் நிறைய போறதால நிறைய நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பேச்சுவார்த்தையில காதுல வரும். ஸோ அதெல்லாம் காதுல எடுத்துக்க வேணாம். நம்ம என்னதான் அதை பேசி காலத்தை கடத்தினாலும், ஆனா எக்ஸாம் கரெக்டா டிஎன்பிஎஸ்சி கொண்டு போய்கிட்டே டே பை டே அவங்க சொன்ன தேதியில எக்ஸாம் நடத்துறாங்க, அவங்க சொன்ன தேதியில கவுன்சிலிங் நடத்துறாங்க, அவங்க சொன்ன தேதியில நமக்கு ஆர்டர் காப்பியும் கொடுத்துட்றாங்க. ஸோ எந்த வார்த்தைகளுக்காக அவங்களோட ப்ராசஸ் அவங்க நிறுத்துறதே கிடையாது. நம்ம அவங்களுக்கு அளவுக்கு ஸ்பீடப் ஆகிக்கணும், நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான வேலையை மட்டும் தொடர்ந்து செய்வோம், வெற்றி பெறுவோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்று அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மதராஸ் படத்துல சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அந்த செவரை பிடிக்கிறதுக்கு தாண்டா இவ்வளவு போராடிட்டு இருக்கோம்னு, அந்த செவரை நம்மளும் பிடிப்போம், வெற்றி பெற்றுட்டு வின்னிங்கோட வெல்றோம். நன்றி.